بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: سئل رسول الله صلى الله عليه وسلم عن أكثر ما يدخل الناس الجنة، قال: تقوى الله وحسن الخلق. وسئل عن أكثر ما يدخل الناس النار، قال: الفم والفرج. رواه الترمذي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும், அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், ரசூலே அக்ரம், நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஅ தாபிஈங்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்துல் இத்திகாஃப லில்லாஹ் என்ற உன்னிய நிய்யத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸிய்யத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் தன்னுடைய தோழர் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், யா முஆத் வல்லாஹி இன்னி லஉஹிப்புக். முஆதே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ثم أوصيك يا معاذ, முஆதே உனக்கு ஒரு வசியத்து செய்கிறேன். லா ததஅன்ன ஃபீ துபரி குல்லி ஸலாஹ். முஆதே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை விடாம நீ சொல்லி வரணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த ஹதீஸ ஞாபகப்படுத்துற நோக்கம், ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸ பாடமாக்கி இதை தன் வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் ஓதி வரணும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன துஆவை ஓதி வரணும் தெரியுமா? அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். பாடமா? பாடம் இல்லைண்டா உலமாக்கள் அணுகி உலமாக்கள்கிட்ட பேசி இந்த துஆவை நீங்க எல்லாரும் ஓதணும். ஆம்புல பொம்புல வயசாளிகள் வாலிபர்கள் சின்ன புள்ள. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக். அல்லாஹ்வே, உன்னை திக்ர் செய்யற விஷயத்தில் எனக்கு நீ உதவி செஞ்சிரு. உன்னை நினைக்கிற விஷயத்தில் எல்லா நிலையிலும் உன்னுடைய நினைப்பு எனக்கு வரணும். எல்லா சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய சிந்தனை எனக்கு வரணும். அஇன்னி அலா ذிக்ரிக். இன்னும் வ ஷுக்ரிக். அல்லாஹ்வே, எல்லா சந்தர்ப்பத்திலும் உனக்கு நன்றி செலுத்துற அந்த தன்மையை என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிறதுக்கு நீ உதவி செய்யணும். வ ஹுஸ்னி இபாதத்திக். நல்ல அமல் செய்யறதுக்கு. அமல்ல சோம்பேறித்தனம் இல்ல, அமல்ல பொடுவோக்கு இல்ல, அமல்ல அல்லாஹ்வுடைய பயம் வார மாதிரி தக்வாவுடைய இஹ்லாஸுடைய அல்லாஹ்க்கு பயந்து நடுங்கி செய்யக்கூடிய அமல செய்யறதுக்கு எனக்கு நீ உதவி செய்யணும் யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, zikr என்று சொல்றது, அல்லாஹ்வை ஞாபகம் வச்சுக் கொள்றது என்று சொல்றது எல்லா நிலையிலும். பள்ளிக்கு வந்தா மட்டும்தான் அல்லாஹ் இல்ல, ஹஜ்ஜுக்கு போனா மட்டும்தான் அல்லாஹ் இல்ல. எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும். நீங்க வியாபாரத்தில் இருக்கிறீங்களா, அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை. தொழில்ல இருக்கிறீங்களா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை. தனிமையில இருக்கிறீங்களா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை. கூட்டுல இருக்கிறீங்களா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை. நண்பர்களோட இருக்கிறீங்களா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை. ட்ரிப் போறீங்களா, நீங்க சுற்றுலா போறீங்களா, அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய பயம் உங்களோட உள்ளத்தில் இருக்கணும். தொழுகிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, பெரிய ஹாஜியாரா இருக்கிறாரு, ட்ரிப் போனா அல்லாஹ்வை மறந்து. நூறடியாக்கு பெய்தாருண்டா, கெண்டிக்கு பெய்தாருண்டா, யாழ்ப்பாணத்துக்கு பெய்தாருண்டா, தஹஜ்ஜுதுக்கு எழும்பின மனுஷன் சுபவுக்கு இல்ல. பக்குவத்தோட பேணுதலோட உடுத்த மனுஷன் ட்ரிப் வைத்தாருன்னு சொன்னா ஷோர்ட் கல்ச்சன் அடிச்சுக்கிட்டு திரிறாரு ரோட்டில். இங்க வாயில சிகரெட்டும் எடுக்காத மனுஷன் ட்ரிப் போனா போத்தல தூக்குறாரு. கேட்டா என்ஜாய். இது ட்ரிப் தானே வந்திருக்கிறோம். 3 நாள் ட்ரிப் தானே. ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு வந்த ட்ரிப்ல
எல்லாத்தையும் போட்டுக்கொள்வோம். இது திக்ர் இல்ல, இது அல்லாஹ்வுடைய பயம் இல்ல. அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்றது நீ தனிமையில இருக்கிற நேரத்தில் உனக்கு வரணும். உன் மனைவிக்கு முன்னாலே இருக்கிற நேரமும் எப்படி உனக்கு பயம் வருகிறதோ, உன் வாப்பாவுக்கு உம்மாவுக்கு முன்னால இருக்கிற நேரத்தில் எப்படி உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் வருகிறதோ, நீ தனிமையில இருக்கிற நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய பயம் உண்ட உள்ளத்தில் வரணும். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக். அல்லாஹ்வே உனக்கு நன்றி உள்ள அடியானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நன்றி உள்ள அடியார்களாக நாங்க மாறணும். என்ற ரப்பு என்ன படைக்கிற நேரம், என்ற ரப்பு என்ன படைக்கிற நேரம் எதுவுமே எனக்கு தரல. நாங்க நீங்க பிறக்கிற நேரம் எரிச்சலை கொண்டு வந்தோமா? இல்ல, ஒன்றுமே கொண்டு வரல. பிறந்ததுக்கு பின்னால வளர்ந்தோம், ஆளாகிட்டோம். யாரு தந்தது? உனக்கு படிப்பை தந்தது யாரு? செல்வத்தை தந்தது யாரு? அதிகாரத்தை தந்தது யாரு? அழகை தந்தது யாரு? வீரத்தை தந்தது யாரு? கண்ணியத்தை தந்தது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் தந்திருக்கிறான், அவனுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தான் தந்தான். நாங்க அனுபவிக்கிற ஒவ்வொன்றும், வயல்கள் வைத்திருக்கிறோம், ஏக்கர் கணக்கில் வயல்களை வைத்திருக்கிறோம், கடைகளை வச்சிருக்கிறோம், வியாபார ஸ்தலங்களை வச்சிருக்கிறோம், பெரிய அடுக்குமாடி வீடுகளை வச்சிருக்கிறோம், பெரிய லக்ஸரி வாகனங்களை வச்சிருக்கிறோம். யாரு தந்தது? அல்லாஹ். சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆரோக்கியமான வாழ்வை தந்திருக்கிறான் அல்லாஹ், நோயற்ற வாழ்வு. உங்களோட உடம்புல என்ன குறைபாடு இருக்கு சகோதரர்களே? என்ன குறைபாடு இருக்கு? பார்வையில குறைபாடா? பேச்சில குறைபாடா? கேள்வியில குறைபாடா? நடையில குறைபாடா? சிந்தனையில குறைபாடா? இல்லையே. அந்த ரப்பு யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அல்லாஹ் கேட்கிறான், ஏ மனுஷனே, அல்லாஹ்வை மறந்து போறதுக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? அல்லதி خلقك فسواك فعدلك في اي صورة ما شاء ركبك. ஒண்ணு மனுஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த குறைபாடும் இல்லாம எந்த இடத்துல கண்ணை வைக்கணுமோ கண்ணை வச்சு, மூக்க வைக்கிற இடத்துல மூக்க வச்சு, வாய வைக்கிற இடத்துல வாய வச்சு, காதை வைக்கிற இடத்துல காதை வச்சு, அலங்கோலம் இல்லாம உன்னை அழகாக படைச்சிருக்கிறானே, அந்த அல்லாஹ்க்கு நீ எப்படி மாத்தம் செய்வா? அந்த அல்லாஹ்வை மறந்து நீ எப்படி வாழ்வா? அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழும்பின உடனே ஒரு துஆ ஒன்று ஓதுவாங்க. என்ன? தூங்கி எழும்பினவன ஒரு துஆ ஒன்று ஓதுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு துஆ தான் பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சொல்ற துஆ பெரும்பாலும் உலமாக்களுக்கு பாடமாக இருக்கலாம். மற்றவங்க முடிஞ்சா அதையும் ஒரு மெசேஜாக இந்த மெம்பர்ல இருந்து சொல்லிட்டு போறேன். முடிஞ்சா பாடம் இல்லாட்டி அந்த துஆவையும் பிடிங்க உலமாக்களை போய்த்து அதையும் பிடிச்சு எழுதி எடுத்து ஓதுங்க. எழும்பினவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தூங்கி எழும்பினவுடன் ஓதுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லஸீ ரத்த அலைய ரூஹி வஆஃபானி ஃபீ ஜஸதி வஅذن لي بذكري. அல்லாஹ்வே, நான் மௌத்தா பெய்திருந்தேன், தூங்க போகல. என்னவா துஆ ஓதுறோம்? தூங்க போகல அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா. இதானே? அல்லாஹ்வே, உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் தூங்குறேன். அப்படியா கருத்து? அதில் கருத்து அப்படியா கருத்து? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா என்று சொன்னா, அல்லாஹ்வே உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் தூங்குறேன், அதான் கருத்து. எல்லாரும் அப்படித்தான் நினைச்சிட்டு தூங்குறீங்க. கருத்தை வரீங்கன்னா தூக்கமும் வந்துடாது உங்களுக்கு.
தூக்கத்துடைய துவாவை ஓதுற நீங்க அதுல கருத்தை வழங்கினீங்கன்னா தூக்கமும் வராது. மௌத்துக்கு பயமே. இன்னும் கொஞ்சம் கட்டி கட்டி பிடிக்கணும் என்ற நோக்கத்தில் இல்லையா வாழ்றோம். யாருக்காவது லேசா மௌத்தானது விரும்புறீங்களா? திடீர்னு மௌத்துக்கு வாரத்துக்கு விரும்புறா? நான் கொஞ்சம் காலம் வாழணுமே ஹசரத், இன்னும் வயசு தானே ஹசரத், இன்னும் எவ்வளவோ என்ஜாய் பண்ண இருக்கி, எவ்வளவோ பார்க்க இருக்கி, எவ்வளவோ கொடுக்க இருக்கி, கேட்க இருக்கி. அதானே அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. அல்லாஹ்வே உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் மௌத்தாகிறேன், உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஹயாத்தாகுவேன். இதான் கருத்து. மௌத்தாகிறேன். அப்படியே மௌத்தாயினா மௌத்தாயினே தான். அல்லாஹ் உசுர திறப்ப தரலண்டா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லஸீ ரத்த அலைய ரூஹி. அல்லாஹ்வே என்ற உசுரை எனக்கு நீ திருப்பி தந்திருக்கிறா, உனக்கே எல்லா புகழும். எப்ப எப்ப? எலும்பின நேரத்தில் கேட்ட துவா. எலும்பின நேரத்தில் என்ற உசுரை நீ திருப்பி தந்திருக்கிறாயா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். வஆஃபானி ஃபீ ஜஸதி. அல்லாஹ்வே என்ற உடலில் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். ஆரோக்கியம் ஆகப்பெரிய ஒரு நிஅமத், ஆகப்பெரிய ஒரு நிஅமத். இந்த புட்டுவத்தில் இருக்கிறாங்க பாத்தீங்களா? இருக்கேலா, சுஜூதுக்கு பேத்துக்கு ஏலா, ருக்குவுக்கு பேத்துக்கு ஏலா, புட்டுவத்தில் இருந்து தொழுகிறாங்க. அல்லாஹ் உங்களை அப்படி ஒரு இருப்பாம உங்களோட உடல்ல நல்ல சக்திய, தைரியத்தை, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆரோக்கியம் ஆகப்பெரிய ஒரு நிஅமத். ஒரு 10 வயசு புள்ள, ஒரு 10 வயசு புள்ள, யா ரப்பி யா அல்லாஹ், என்ன தெரியுமா நோய்? அவருக்கு டாய்லெட்டுக்கு சரியா போறல்ல, யூரின் சரியா போறல்ல, அடைச்சு போய் இருந்து பவுரு பெருத்திரும். இதுதான் நோய். டாய்லெட்டும் போறல்ல, யூரினும் போறல்ல. இப்ப டாக்டர்கிட்ட கொண்டு வைத்து பார்த்தா பிரச்சனை வேற வேற, அந்த வழியால போகக்கூடிய சாத்தியம் இல்ல. அதனால அதை எமர்ஜென்சியா எடுக்கணும். வயிற்ற கிழிக்கிறாரு டாக்டர். வயிற்ற கிழிச்சு அந்த மலத்தை சலத்தை பட்டைய போட்டு இந்த பட்டைக்குள்ளால எடுக்கணும். இந்த 10 வயசு புள்ள இப்ப பட்டைய போட்டு பெக் பண்ணி வச்சிருக்கி. ஒரு கிழமைக்கு ஒருக்கா அதை எடுக்க போகணும், பெக்க மாத்தணும், அதுல இருந்து யூரின அந்த மலத்தை சலத்தை எடுக்கணும். எடுக்க போறதுக்கு டாக்டர் ஃபீஸ் மட்டும் ஒரு கிழமைக்கு 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாயை கொடுத்து தான் அந்த அந்த நஜீஸை வெளிப்படுத்தணும். சகோதரர்களே, 10 வயசு பிள்ளை ஒரு சபைக்கு போக இயலுமா? அந்த உம்மா வாப்பாக்கு எவ்வளவு ஆத்திரம், எவ்வளவு கவலை, எவ்வளவு நோவு, எவ்வளவு வலி. அது மலை பேக்க சபையில் எடுத்துக்கிட்டு போறாரு. எவ்வளவு பெரிய ஒரு டென்ஷன் அவருக்கு. ஸ்கூலுக்கு போயிலுமா பிள்ளைகள் குழப்பும். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த மலத்தை சரியாக போக்காற்றான், அந்த சலத்தை சரியாக போக்காற்றான். அதனால்தான் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால ஓதுறோம். நாங்க யாரும் கருத்தை வழங்குறோம் இல்ல, சிந்தனையும் இல்ல, ஓதலும் இல்ல. குஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வஆஃபானி. ஓதுங்க வாப்பா துஆவை. அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் அந்த நேரத்தில் புகழணும். அல்லாஹ்வே எந்த வருத்தமும் இல்லாம என்ன போக்காட்டி எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறியே, உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஆஃபியத் ஆக பெரிய நிஅமத். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா. ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நோயில, கவலையில, படுக்கையில, நோம்பு காலம் வந்தாலும் நோம்ப பிடிச்சுக்க ஏல அழுகிற, தொழுதுக்கு ஏல அழுகிற கவலை. அப்படி என்னையும் உங்களையும் வைக்கல. அதனால அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க.
ஹுஸ்ன் இபாதத்தி, இபாதத்தை அழகான முறையில் செய்யுங்க. தொழுகைய பக்குவமாக தொழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை சொன்னேன். இப்போ அந்த ஹதீஸை சொல்லி போட்டு ஹுதுபாவை முடிச்சிருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் அதிகமாக மக்கள் சுவர்க்கம் போறண்டா என்ன செய்யணும்? எல்லா கேள்விதானே, எல்லாருக்கும் சுவர்க்கம் போற ஆசைதானே. அவர் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் சுவர்க்கம் போகணும், சுவர்க்கம் போறண்டா என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக். என்னது? ஒன்னாவது அல்லாஹ்ட பயத்தை உண்ட வாழ்க்கையில கொண்டு வா. இரண்டாவது நல்ல குணத்தோட வாழு, மனுஷத்தன்மையோட வாழு. கடுகடுத்த மூஞ்சி இருக்கப்படா, ஒரு மூமியுடைய முகத்தில் கடுகடுப்பு இருக்கப்படா. இந்த நேரமும் சிரிச்ச முகம். அஹ்லாக்னா என்ன தெரியுமா? அஹ்லாக் தான் இஸ்லாம், அஹ்லாக் தான் இஸ்லாம். இஸ்லாத்தில் அஹ்லாக் இல்லைண்டா இஸ்லாமே இல்லை அவனுக்கு. அஹ்லாக்னு சொல்றது இந்த கல்புல விரிஞ்ச கல்பு, முகத்தில் மலர்ந்த சிரிப்பு, இந்த மூளையில எவனை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை. இதுதான் அஹ்லாக். முசாபஹா செய்யற, சலாம் சொல்ற, சிரிப்போட சலாம், சிரிப்போட முசாபஹா, சிரிப்போட முஆனகா. அங்கால போனோட முகம் அப்படியே பலூன் மாதிரி சுருங்கி போற. இந்த சிரிப்பு ஒரு மூமினுடைய சிரிப்பு அல்ல. இந்த முசாபஹா ஒரு மூமினுடைய முசாபஹா அல்ல. இந்த முசாபஹா முனாஃபிக்குடைய முசாபஹா. இந்த சிரிப்பு முனாஃபிக்குடைய சிரிப்பு. நீ சலாம் சொல்லி சிரிச்சு பேசிட்டு போனதுக்கு பிறகு திரும்பவும் அவனை பார்த்தா சிரிக்கணும், பேசணும், கதைக்கணும். ஆக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி சந்தர்ப்பத்துக்கு வந்துட்டானே, சந்திச்சுட்டானே என்பதற்காக வேண்டிய முசாபஹா அல்லது ஹுஸ்னுல் குலுக். நல்ல பண்பு இருக்கணும், நல்ல தன்மை இருக்கணும். உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு பாவம் என்ன தெரியுமா? 99% இந்த பாவத்தில் சிக்கி போயிருக்கிறான். 99% இந்த மிகப்பெரிய ஒரு பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்க. உலமாக்கள், படிச்சவங்க, புத்திஜீவிகள், பாமர மக்கள், அவங்க இவங்க எல்லாரும் ஜினாவை விட பெரிய பாவம், வட்டியை விட பெரிய பாவம், பொய்யை விட பெரிய பாவம். என்ன பாவம்? என்ன பாவம் சொன்னா எல்லாரும் இஸ்திக்பார் செஞ்சு, தௌபா செஞ்சு, சம்பந்தப்பட்டவங்களோடையும் பேசி, முசாஃபஹா முஆனகா செஞ்சு அல்லாஹ்வை நான் சந்திக்கணும் என்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வாங்க. அதுதான் ஒரு சகோதரனை பத்தி புறம் பேசுறது. எல்லாரும் எல்லாரும் சிக்கி இருக்கிறான், எல்லாருமே அந்த பாவத்தில் விழுந்திருக்கிற. ஆனா அந்த பாவத்துடைய பெரிய இந்த பாவத்துடைய இது விளங்குது இல்லை நமக்கு. இந்த பாவத்துடைய சைஸ், இதோடைய அகோரம், இதுக்கு கிடைக்கிற தண்டனை நமக்கு விளங்குது இல்லை. சாதாரணமா பேசுகிறோம். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சஹாபாக்கள், எப்படியான ஈமான்தாரிகள். ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு சிங்கங்கள், ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மாமாமாரே, மகள்மார்களை முடிச்சு கொடுத்தவங்க. ஒரு பயணம் போற நேரம், அந்த பயணத்தில் ரசூலுல்லாஹ்வோட குரூப் ஒன்று வேறையா போகுது, இவங்களோட குரூப் வேறையா போகுது. இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரெண்டு பேரும் இந்த குரூப்ல அம்பு விட்டாங்க. இப்படியே போற நேரம்
இவங்கள ஒரு வேலைக்காரன் ஒருத்தரும் இவங்கள இருந்த டயர்டாகி ஒரு இடத்துல தங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு இப்ப தங்குறான். தங்கிட்டு எழுப்பி பார்த்தாங்க, எல்லாரும் படுத்த படுக்கையில் இருக்கிற. இப்ப பசி வந்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, பசி வந்துட்டு சாப்பாடும் இல்லை, கொஞ்சம் கறி கொஞ்சம் அங்கே இருக்கிற ரசூலுல்லாஹ்வோட கூடாரத்தில் இப்போ எடுத்து வரையும் வேணும். இந்த மனுஷனும் தூங்கிட்டானே, தூக்க மூஞ்சி. வேறொரு வார்த்தையும் பாவிக்கல. உமர் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க சொன்ன வார்த்தை சும்மா தூக்க மூஞ்சி. இன்னைக்கு என்னென்னமெல்லாம் பேசுறோம், எப்படியெல்லாம் ஹிண்டடிக்கிறோம், எப்படியெல்லாம் நையாணி பண்றோம். ஆள் இல்லாத சந்தர்ப்பத்தை பார்த்து என்னென்ன வார்த்தையெல்லாம் பட்ட பெயர்களையும் அதையும் இதையும் சொல்லி அவன் மானத்தில் மரியாதையில விளையாடி விளங்குது இல்லையே. இது பெரிய பாவம் என்று விளங்கத்தானே. இப்ப இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சும்மா சாதாரணமா நினைச்சிட்டு சொன்னாங்க, தூக்க மூஞ்சி எழும்புறான் இல்லையே சொல்லி எழுப்பாட்டி போய் கறியை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த சஹாபி, இந்த அடிமை சஹாபி போறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய்த்து சந்திச்சு, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா எங்கட கூடாரத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பசி வந்துட்டாம், சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையா, கொஞ்சம் கறி கொண்டு கேட்டாங்க, கொஞ்சம் கறி கொஞ்சம் தாங்க என்று கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினாங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லுங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க. இப்ப இவர் வந்து சொல்றாரு, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களாமே, இறைச்சி சாப்பிட்டீங்களாமே. இவங்க மூக்க கண்ண பாக்குறான், முகத்த 2 பேரும் வாராங்களாம். யா ரசூலல்லாஹ், கறி கட்டு அனுப்பின டைம்ல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்கிறீங்களே, அது எப்படி நாங்க சாப்பிடவே இல்லையே, நீங்க இவர இறைச்சியை சாப்பிட்டுட்டீங்க. சுப்ஹானல்லாஹி அஸ்ஸ வஜல், இவருடைய இறைச்சி, உங்களோட அடிமையுடைய இறைச்சியை சாப்பிட்டுருக்கீங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னத்த அப்படி பேசிட்டேன், தூக்க மூஞ்சின்னு தானே சொன்னேன். தூக்க மூஞ்சின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குதானே, அவன் முகத்தில நேருக்கு நேர சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை. அவன் தூக்கம் போனதுக்கு பிறகு அவனுக்கு தெரியாம பாவிச்ச வார்த்தை ரீபா, புறம் பேசிட்டீங்க, அவனை பத்தி கழுவி ஊத்திட்டீங்க. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே எங்கட நாவை சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்ளணும். உலகத்தில் வாழ்ற நேரம் நாங்க யாருக்கும் பாதகம் இல்லாம நாங்க இருக்கணும். எங்கட மௌத்த கேள்விப்பட்டா எல்லாரும் எங்களுக்கு துஆ செய்யணும். எங்கட மௌத்த கேள்விப்பட்டோம் அழணும். என்னால இன்னொத்தன் மனசு உடைஞ்சிடப்படாது, இன்னத்தொண்ட மானத்தில் நான் விளையாடிடப்படாது, இன்னத்தொன்ன நான் சீரழிக்கப்படாது. அதனால அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வோம், கண்ணியவாளர்களாக வாழ்வோம், பரிசுத்தமானவர்களாக வாழ்வோம், உள்ளத்தை சுத்தமாக்கியவர்களாக வாழ்வோம். இந்த உள்ளத்தில் ஹசது, வஞ்சகம், பொறாமை, குரோதம், ஏமாற்றி, துரோகம் எல்லாத்தையும் கழுவி ஊத்துங்கோ. இந்த கல்புல எதையும் வச்சுக்கொள்ள வானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அரஃபாவுடைய நாள்ல ஹஜ்ஜத்துல் விதாவுல செஞ்ச உபதேசத்தில் ஒரு உபதேசம் தான், ஏ சஹாபாக்களே, உங்களுக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள கௌரவம் கோத்திரம் இருக்கக்கூடாது, உங்களோட உள்ளத்துல பெருமை மமத கர்வம் இருக்கப்படாது, அவரை விட நான் சிறந்தவன் என்ற அந்த மமதம் உங்களோட உள்ளத்தில் இருக்கப்படாது. அப்படி உள்ளத்தில் இருந்தா கர்வம், மமத, பெருமை, குலம், கோத்திரம் இருந்தா எடுத்து காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு வீசுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினாங்க கடைசி ஹஜ்ஜில. அதனால நாங்களும் கல்புக்கு எடுத்து நல்லவர்களாக, வல்லவர்களாக, சிறந்தவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்கள் பிழைகள் எல்லாம் மன்னிப்பாயாக. எமது பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், எங்களோட உஸ்தாதுமார்கள் அனைவருடைய பாவங்கள் பிழைகள் எல்லாம் நீ மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை அழகாக்கி தந்தல்வாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கு நசீபாக்குவாயாக.
وآخر دعوانا الحمد لله رب العالمين.